அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி சென்னை மாநகரத்துல ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட்டியிருந்தாரு. அதுல கே.பி. முனுசாமி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வருவதற்கு நம்ம கடன் வாங்கியாவது நம்ம செலவு பண்ணணும். கடன் வாங்கினது தப்பே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமி நடந்தா ஊர்வலம், மாநாடு அப்படின்னு பேசியிருக்காரு. நம்ம அத பத்தி நம்ம பார்க்க போறோம். மனோகர் ப்ரோ வணக்கம். மோகன் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மோகன் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு, நடந்தா ஊர்வலம், நின்னா மாநாடு அப்படின்னு இருக்காரு. அதை பத்திய கருத்து. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த தலைவராக இவங்க தங்களுடைய கற்பனைக்கு உள்ளாக, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய மனக்கோட்டைக்கு உள்ளாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களை குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக பேசியிருக்கிறாங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நின்றா மாநாடு, நடந்தா ஊர்வலம் அப்படின்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதற்காக 7 நாடாளுமன்ற தொகுதியில டெபாசிட் போகுது? நீங்க அவ்வளவு பெரிய மிகப்பெரிய தலைவர், ஆகச்சிறந்த தலைவர். நீங்க சொல்றத வச்சு சொல்ற, அவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. நின்னா மாநாடுன்றா, நின்னா மாநாடு அப்படின்னா அப்ப நீங்க டெபாசிட்டா வாங்கிருக்கணும்ல. அப்ப டெபாசிட்டே இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நின்னா மாநாடு, நடந்தா ஊர்வலம்? சும்மா ஏதோ ஒரு வாசகங்கள் இருக்கிறது, ஒரு வாசகம் இருக்கிறது, ஒரு வரிகளை அடுத்தவருக்கு ஒரு சுட்டிக்காட்டு பேசுறோம் அப்படின்னா அதற்கு அவர் ஏற்புடையவராக இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு ஏற்புடையவராக இருக்கிறாரா? எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையில தொடர் 10 தேர்தல் தோல்விகளை அதிமுக சந்திச்சிருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு நாதி இல்ல. அவருடைய புகழ் பாடி தன் மீது இருக்கக்கூடிய வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று விஜயபாஸ்கர் அவர்கள் பேசியிருப்பதை ஊரறியும் நாடறியும். முதலமைச்சரா வர்றதுக்கு நீங்க கடன் வாங்கினாலும் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கே.பி. முனுசாமி சொல்லியிருக்காரு. மனோகர் ப்ரோ நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் சொன்னதை? வணக்கம். ஏற்கனவே மோகன் சொன்னது போல கே.பி. முனுசாமி இன்னைக்கு சொல்லிதான் அதிமுக தொண்டர் அதிமுகவுக்கு கடன் வாங்கி உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதய தெய்வம் புரட்சி தலைவர் எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கினாரோ அன்றைக்கே கூலி செய்தவர்கள், டைலர் வேலை செய்தவர்கள், அவங்களுடைய பணத்தை எல்லாம் பொடி கட்டி இந்த தமிழ்நாட்டு, அதாவது கிராமங்கள் தோறும் எல்லா இடத்துல பொடி கட்டி கட்சியை வளர்த்தவங்க. எடப்பாடி பழனிசாமிக்காக கே.பி. முனுசாமி வக்காலத்து வாங்குறான்னா கே.பி. முனுசாமி கேட்கறத திமுக செஞ்சு கொடுக்குது. திமுக யாரோட உடன்பாடு இருக்கு? எடப்பாடி பழனிசாமியோட உடன்பாடு இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஆவின் நிறுவனத்துல ஆவின் சொந்தமான இடத்துல பட்டாங்க ஆவின் சொந்தமான அரசு நிலத்துல கே.பி. முனுசாமிக்கு பெட்ரோல் பங்க் வச்சு கொடுத்துறாரு. அதே மாதிரி கே.பி. முனுசாமி கேட்கிற இடம் பூரா கல்குவாரியில திமுக வாயிலாக, எடப்பாடி பழனிசாமி வாயிலாக கே.பி. முனுசாமிக்கு உடனுக்குடன் கிடைக்குது. அதனால திருப்பதி கே.பி. முனுசாமி என்ன சொல்ல வர்றாரு? எடப்பாடி பழனிசாமிக்கு கடன் வாங்கியாவது நீங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் உட்கார வச்சுன்னா நாங்க வீட்டு கொள்ளையடிப்போம், நாங்க கொள்ளையடிச்சு நாங்க மத்தியில இருக்கும்போது திமுக அமைச்சர்களுக்கு நாங்க பெட்ரோல் பங்க் வச்சு தருவோம், நாங்க கல்குவாரி கொடுப்போம், நாங்க மணல் எல்லாம் கொள்ளையடிக்க போங்க அப்படின்னு சொல்லி நாங்க திமுக சப்போர்ட் போவோம். அதனால அதிமுக தொண்டர் நல்லா இருக்கிறோம்னா நீ நாசமா போனா என்ன? நாங்க மந்திரியா இருக்கணும், நாங்க கொள்ளையடிக்கணும், நாங்க இப்படிதான் வந்துட்டோம். அதனால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வக்காலத்து வாங்குறாரு அந்த கே.பி. முனுசாமி. நன்றி கேட்ட துரோகியா இருந்தாரு, துரோகி. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த கட்சியில பொருளாளராக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 256 கோடி ரூபாயை சேமிச்சு வச்சுட்டு தான் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த பணத்தை பூரா சீக்கிரம் அழிச்சிட்டு போல அவர் தற்பெருமை பேசுறதுக்காக அவரா ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாரு, அவரை ஒரு சிலரை வச்சு பேச விடுறாரு. இந்த காசெல்லாம் எங்க போகுது? ஏன் மோகன் ப்ரோ? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த காசை அழிக்க வேண்டும் என்பதுதானே எடப்பாடி பழனிசாமி அவரோட டார்கெட்டு. இப்ப பாருங்க, ஒரு போலி பொதுக்குழு நடத்தினாரு தற்சமயம். அது புதைக்குழுவா, பொதுக்குழுவா, பொய்க்குழுவா, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். சரி, நடத்தினாரு. எத்தனை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? 2500 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. வந்தவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுவதற்கு மட்டும் ஏறக்குறைய 1 கோடிக்கு மேல பணம் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல கால்குலேஷன் பண்ணி பார்த்தா ஒரு ஆளுக்கு ஒரு நேரத்துக்கு 900 ரூபாய் செலவு கணக்கு அமைச்சிருக்காங்க. எங்க ஒரு ஆளு 900 ரூபாய்க்கு சாப்பிட முடியுமா? முதல்ல நம்ம கேட்போம். 900 ரூபாய்க்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அங்க சாப்பாடானது கொடுக்கப்பட்டதா? இதெல்லாம் கொள்ளையடிக்கணுமோ? ஏற்கனவே நீங்க திமுகவோட உடன்படிக்கை வச்சுக்கொண்டு திமுக அரசை வச்சு பல இடத்துல கொள்ளையடிக்கிறீங்க. கட்சியினுடைய நிதியும் நீங்க இப்படி அழிப்பீங்க. ஆனா கட்சிக்கு தொண்டன் மட்டும் கடை வாங்கி கட்சியை காப்பாற்றணும், கட்சி தொண்டன் கடன்படணும். அதை விரும்புறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏங்க, பொருளாளர் இருந்தப்ப மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் இடத்துல பொருளாளர் பதிவை கொடுத்த பொழுது ஒவ்வொரு நிதி அவர் சேர்த்த ஒவ்வொரு ரூபாய் நிதியும் கட்சியுடைய வளர்ச்சிக்காக இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதிகளை பூரா எடப்பாடி பழனிசாமி அவருடைய வளர்ச்சிக்காக இந்த நிதிகள் பூரா செலவழித்துக் கொண்டிருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்தை மறந்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும்ன்ற இடத்துக்கு அவர் வரணும். அப்படி வந்தா கே.பி. இவரு சொன்னார்ல, முனுசாமி அவர்கள் சொன்னது போல கட்சி தொண்டை கடை வாங்கி கூட கட்சியை மீண்டும் வெற்றி பதவி கொண்டு வர வேண்டும் என்பதில் செயல்பட தயாரா இருப்பாங்க. ஆனா அந்த நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு போக மாட்டாரு. கட்சியை அழிச்சு நாசம் பண்ணி நாளா பிச்சு சுக்குநூறு ஆகிடுவாரு.
கடன் வாங்குறதுக்கு வந்து தொண்டர்கள் தயாரா இருக்கிறாங்க. தலைமை சரியில்லைல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா, கடன் வாங்கி கூட செலவு பண்ணி, ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி ஐயா ஓபிஎஸ் அவர் தலைமையில வந்து அதிமுக செயல்படட்டும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி கூட செலவு பண்ணலாம். இன்னைக்கு வந்து இருபெரும் தெய்வங்கள் இருந்த பொழுது கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் என்றைக்கும் கட்சியில இருந்து நிதி வரும். அதை வச்சுதான் நம்ம தேர்தல் பணியாற்றணும்னு சொல்லி யாரும் பணியாற்றுனது இல்ல. தன்னிடத்துல என்ன இருக்கு? ₹1 இருந்தாலும் சரி, ₹10 இருந்தாலும் சரி, அதை கட்சிக்காக எப்படி செலவழிக்கலாம்? அண்ணன் சொன்னது போல கூட ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து மனோரஞ்சன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் கொடியேத்துவாங்க. கொடியேத்தி இந்த பகுதியில் நம்மளுடைய கட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொருளாதாரத்தை வச்சு அந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை இடத்துல சேலத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல அதிமுக கொடிக்கம்பம் இருந்த இடத்துல வெறும் அந்த இது பில்லர் மட்டும் தான் இருக்கு. கம்பம் இல்ல, கொடிக்கம்பமே இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது. உங்க பெல்ட் என்னுடைய கோட்டைன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே வந்து டெபாசிட் போயிருச்சு. அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. கடைசி நேரத்துல வந்து 15வது சுற்றுல வந்து டெபாசிட் காப்பாற்றப்பட்டதுன்னா அது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த இடைத்தேர்தலில் அதிமுகவினுடைய நிலை என்னவாக இருக்கும்? மனோகர் ப்ரோ. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இதை விட பல மடங்கு துரோகம் அவருடைய இன மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் மாண்பு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது கொங்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன மக்களும் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் சொல்லக்கூடிய இடத்தில் வாக்களித்து அம்மா அவர்களையும் புரட்சி தலைவரையும் அரியணையில் அமர வைத்த அந்த கொங்கு மாவட்ட மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை துரோகி. அதிமுகவுக்கு தான் நம்பிக்கை துரோகம் செய்தார். கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் தான் ஒரு துரோகம் செய்தார்னா, அந்த இன மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சு அந்த மக்கள் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்கிறார். வரக்கூடிய அல்லது நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கிதான் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வாபஸ் வாங்க என்று அண்ணாமலை மனைவி வாயிலாக சொல்ல வச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இறைவனை நம்பிதான் ஏதோ கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வாபஸ் ஆனார். ஆனா இந்த முறை எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக மோசமான நிலையை சந்திப்பார். டெபாசிட் 100% வாங்க மாட்டார். ஈரோடு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இன மக்களால் வெளியேற்றப்படுவார். அது உறுதியாக நடக்கும். இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா மோகன்? இரட்டை இலை சின்னமானது கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய கைக்கு வரக்கூடிய காலம் கனிந்து விட்டது. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் 4 வாரத்திற்குள்ளாக ஒரு முடிவானதை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தேர்தல் ஆணையமானது கட்சியுடைய விதியை பார்க்கும். ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவு கட்சியுடைய சட்டத்திட்ட விதிகள் என்ன, அதை பார்த்தா வந்து அவங்க வந்து இறுதி முடிவை எடுக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2500 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினருடைய ஆதரவு இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருந்தாலும், கட்சியினுடைய விதி என்ன, கட்சியினுடைய தலைமையை யார் தேர்ந்தெடுக்க வேண்டும்? 2026 வரைக்கும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை அப்படின்னா கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் தான். அதுதான் 2026 வரைக்கும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டிட்டு நான் தான் கட்சிக்கு போச்சாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இரட்டை இலையை கிளைம் பண்ணாரு அப்படின்னா எப்படி இரட்டை இலையை கொடுப்பாங்க? அப்ப எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம் அதிமுக வெற்றி பெற வேண்டும், அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும், இரட்டை சின்னம் மீண்டும் வெற்றி சின்னமாக வர வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு இல்ல. சின்னம் முடங்கணும், திமுக ஜெயிக்கணும், அந்த நிலைப்பாட்டில் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அப்படியே வந்து அவருக்கு சின்னம் கிடைச்சாலுமே வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எப்படி புறக்கணிச்சாரு அது மாதிரி புறக்கணிச்சுவார். இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல திமுக அசைன்மெண்ட்ல ஒரு விஷயத்த செஞ்சாரு. அண்ணன் மனோரஞ்சன் சொன்னது போல பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் நம்மளுடைய வேட்பாளர் களத்தில் நின்று வெற்றி பெறுவதை விட அதிமுக வேட்பாளர் களத்தில் நின்று வெற்றி பெற வேண்டும், அதுதான் நம்மளுடைய எண்ணம் அப்படின்னு நினைச்சு கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சரி பரவாயில்ல வாபஸ் வாங்குற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு வேட்பாளர் பட்டி ரெட்டலையை வெற்றி பெற வைக்கிட்டோம், அதிமுக ஜெயிக்கணும் சொல்லி விட்டு கொடுத்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடுமையான போட்டியை கொடுத்தாரு திமுகவிற்கு. அங்க திமுக நேரடியாக போட்டியிட்டதா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த EVK இளங்கோவன் அவர்கள் அந்த மூத்த தலைவர் அவர் அங்க போட்டியிடுறாரு. ஒரு கடுமையான போட்டியை கூட கொடுக்க முடியாம 15 சுற்றுகள் வரை போராடி அதிமுக டெபாசிட் வாங்குது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நான் ஒரு கண்ணன் குலத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிதாசி எழுதினாரு. கடிதாசி எழுதி என்ன பிரயோஜனம்? நீ வந்து உன்னுடைய சமுதாய மக்களுக்கே வந்து ஒரு கரும்புள்ளியாக மாறிட்ட. நன்றிக்கும் விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் எடுத்துக்காட்டாக இருந்த கொங்கு பகுதி மக்களுக்கு நம்பிக்கை துரோகியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை எப்படி அந்த பகுதி மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க? ஆகையினாலதான் கடந்த தேர்தலே வந்து இரட்டலையுடைய மானம் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த டெபாசிட்டவே கடைசி நேரத்துல காப்பாற்றுற அளவுக்கு வாக்களிச்சாங்க. இப்ப மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக சொல்லி களத்துக்கு போனார் அப்படின்னா உறுதியா ஒரு 10,000 ஓட்டு கூட வாங்க மாட்டாரு. டெபாசிட் விடுங்க, ஒரு 10,000 ஓட்டு கூட அவரால் வாங்க முடியாது. அதுதான் கள நிலவரம். நாம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அந்த கூட்டணி வந்து பொதுவான பெயர் தான், காமனான பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி. இது தமிழ்நாட்டுக்கு தனியா பெயர் கிடையாது. இந்தியாவுக்கான மொத்தமான பெயர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி.
அது எங்கெங்கெல்லாம் தேர்தல் வருகிறதோ அங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் வந்து ஒன்றாக இணைந்து தேர்தல் சந்திக்கிறது வழக்கம். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து நாங்க எல்லாம் ஒன்னா இருக்க போறோம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்கிறாரா இல்லையான்றது வரக்கூடிய நாட்கள் தான் தெரிய வரும். அதுக்காக நாம அவ்வளவு சீக்கிரம் யோசிக்க வேண்டாம். விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெர்சஸ் திமுக அப்படிங்கிற தேர்தல் களமா ஈரோடு இடைத்தேர்தல் உறுதியாக அமையும். கருத்துக்களை பகிர்ந்து நமக்கு நன்றி. நன்றி.